கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்னைக்கும் கூட சிலுவை தியானத்துல நம்ம பார்க்க போற பொருள் என்னன்னா, 2 திரவியங்களை பார்க்க போறோம். ஒண்ணு தண்ணீர், இன்னொன்னு ரத்தம். சோ சிலுவை பாடுகளுக்கு முன்பதாகவும் சிலுவை பாடுக்கு பின்பதாகவும் இந்த 2 காரியங்களுமே ஒத்து போகுது. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இது என்னன்னா, கெத்செமனே தோட்டத்துல நடந்ததும் கொல்கத்தா மலையில நடந்த 2 விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் ஆவியில கலங்கி ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, லூக்கா 22:44 நம்ம வாசிக்கிறோம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது அப்படின்னு பாக்குறோம். அப்போ அவருடைய வேர்வை ரத்தமும் தண்ணீரும் கலந்து அந்த வேர்வை விழுறத நம்ம பாக்குறோம். இது ஒரு பெரிய ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்னால உருவாக்குற ஒரு விஷயமா காணப்படுது. இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஹெமடிட்ரோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கெத்செமனே தோட்டத்துல அந்த அளவுக்கு அவர் மென்டலா அவருடைய பாடுபட்டிருக்காரு. அவர் மென்டலா அந்த அளவுக்கு என்ன பண்றாரு, பாடுபட்டிருக்கதை நம்ம பாக்குறோம். சோ இதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 19:34 பாக்குறோம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டதுன்னு பாக்குறோம். அப்போ போர் சேவகரில் ஒருவன் குத்தும் பொழுது அந்த ரத்தமும் தண்ணீரும் வெளியில வர்றத பாக்குறோம். இது அவர் சிலுவை பாடுகள் போது ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுனால நிறைய காரியங்கள் மெடிக்கலா சொல்றாங்க. சோ அப்படி அங்க பிரஷர் அதிகமானதுனாலயும் அந்த ரத்தமும் தண்ணீரும் கலந்து வர்றத நம்ம பாக்குறோம். சோ இப்போ இங்க 2 சம்பவத்திலுமே ரத்தமும் தண்ணீரும் கலந்து வருது. முதல் சம்பவத்துல பாத்தீங்கன்னா மென்டலா அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காரு. இங்க பிசிக்கலா ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள போறதை நம்ம பாக்குறோம். நமக்காக 2 விஷயத்தையுமே ஆண்டவர் செய்தார். அப்போ இந்த ரத்தமும் ஜலமும், அதாவது ஜலம்ன்றது தண்ணீர், இது 2ம் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, தண்ணீர் ஒரு மனம் திரும்புதலை குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்பி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அதே போல ரத்தம் என்பது ஒரு மன்னிப்பை குறிக்கிறது. மனம் திரும்பி மன்னிப்பு பெறுகிறதை ஒரு அடையாளமா தான் ஆண்டவர் இதை வச்சிருக்கிறாரு. பூலோகத்திலே சாட்சியடிகளில் 3 சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3ல ஜலமும் ரத்தமும் 2ஆய் காணப்படுகிறது. அப்போ இதுவும் இந்த 2மே என்ன பண்ணுது, ஆண்டவருக்கு சாட்சியாய் காணப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம மனம் திரும்ப வேண்டும், நாம் மன்னிப்பு அடைய வேண்டும். இந்த 2க்காக தான் ஆண்டவர் மென்டலாவும் பிசிக்கலாவும் இந்த 2 பாடங்களையும் ஆண்டவர் அனுபவிச்சார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.